அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஏழுமலை ஐயா இன்னைக்கு அவர் நம்மளோட இல்லை. ஆனால் நாங்கள் வந்து அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டோம். சின்ன வயசுலேருந்து தெருக்கூத்தாக இருக்கட்டும், நிறைய நிறைய வேஷங்கள், அதே மாதிரி சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம், பின்னலாட்டம், இந்த மாதிரி எல்லாமே வந்து எங்கள் ஐயா வந்து நீங்கள் கற்றுக்கணும். நான் அண்ணன் குணாநிதி, இது சபரீஷ் அண்ணன், அவங்க எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, இந்த மாதிரி கலை எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி எங்களை நீ எல்லாமே பண்ணணும், தமிழ் நல்லா பேசணும், மேடே பேசணும், இந்த தமிழ் சுத்த தமிழ், இந்த டிபேட்டாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்போ வந்து தைக்குடல் நிகழ்ச்சி ஒரு 3 நாள் நடக்கும். நாங்கள் என்னெல்லாம் வருஷம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டோமோ அதை வந்து வீட்டில் வந்து அவங்க எல்லாருக்குமே நாங்கள் பண்ணி காட்டுவோம். ஸோ அப்போ இவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் நாங்கள் ட்ரைனிங் எடுத்துப்போம். ஏன்னா எனக்கு அண்ணனுக்கு வந்து மைக் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நாங்கள் கத்தி பேசுவோம், அதனால மைக்லாம் இருக்காது, நல்லா சத்தமாக போட்டு பேசுவோம். எனக்கு இந்த ஹீரோயின் வேஷம்லாம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து அரக்கன் வேஷம் தான், வாதாபின்னு சொல்லிட்டு வாதாபி அரக்கன் வேஷம் தான் போட்டேன். அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ஏதாவது டைம்ல எனக்கு இது ஹீரோவாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இந்த அபிமன்யு வேஷம் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தெருக்கூத்துலயுமே வந்து இந்த இதெல்லாம் வந்து ஒரு தலையில போட்டு நிற்கிறாங்க, வலி எடுத்துக்குவோம். நாங்க வந்து அந்த நாள் பூரா வந்து நாங்க கரெக்டா சாமி கும்பிட்டுட்டு செருப்பு போட மாட்டோம், அந்த வேஷம் கட்டிட்டோம்னா செப்பல் போட மாட்டோம். ஸோ ஃபுல்லா அதிலே இருப்போம். அந்த மரியாதை கொடுத்துட்டு தலையில அப்படியே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சுக்கிட்டு நாங்க இந்த நாடகம் எல்லாம் பண்ணுவோம். எங்களுக்கு என்னன்னா இந்த முறை முதல் முறையா நாங்க ஒரு படம் தயாரிச்சிருக்கோம், நான் தயாரிச்சிருக்கேன், அண்ணன் வந்து லீடா ஃபர்ஸ்ட் டைம் பண்றாரு. ஸோ எங்களோட குரு, எங்களோட ஆசான்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும். ஏன்னா அந்த கூத்து கத்துக்கிட்டதுனால தான் இன்னைக்கு நாங்கள் இந்த ஸ்டேஜில் நின்று சரி நம்ம அது சினிமாவுக்கு எடுத்துட்டு போகணும், சினிமாவில் வரணும்னு சொல்லி ஆசை வந்ததே வந்து நாங்கள் இதெல்லாம் நடிச்சு இது பண்ணதுனால தான். அதனால இன்னைக்கு அவங்களோட ஆசீர்வாதத்தோட வந்து இந்த ப்ரெஸ் மீட் வந்து நடத்தணும்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருக்கோம். தேங்க்யூ. இன்னைக்கு அந்த அலங்குன்ற வார்த்தை நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. பட் இன்னைக்கு அந்த வார்த்தை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா அலங்கு அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ தெரியாது, ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் அது ரீச் ஆயிருக்குன்றதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நான் டைரக்டர் கிட்ட கேட்டது வந்து நான் யோசிச்சுட்டேன், சரி அவர் தான் டைரக்டர், படம் பேர் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம போய் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் ஸ்கிரிப்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா வைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து இருந்தாரு. ஐயோ இங்கிலீஷ்ல வைப்பாங்களா பேரு, நம்ம என்ன சொல்றது, நம்ம போய் இப்படி பண்ணுங்க அப்படி மாத்துங்க, நம்ம கேட்கலாம், பட் அது அவங்களோட கதை தானே, நம்ம அதுல பெரிய சேஞ்சஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா என்கிட்ட அவர் வந்து சொல்றாரு, மேம் நான் வந்து தமிழ்ல தான் வைப்பேன் இந்த படத்தை, தமிழ் பேரு தான் நான் வைக்கணும்னு. எங்களுக்கு செம்ம சந்தோஷம் சார், தமிழ் பேர் தான் சார் எங்களுக்கு வேணும், தமிழ்ல வைங்க. இந்த அப்புறம் வந்து அலங்குன்ற வார்த்தையை வந்து தேடி இன்னைக்கு அது வச்சு இன்னைக்கு எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கு. அலங்குனா அது வந்து ஒரு போர் நாய், ராஜராஜ சோழன் காலத்துல இருந்த ஒரு போர் வார் டாக் அது. ஸோ அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இன்னைக்கு நாய் அப்படிங்கறதுனாலே அலங்குன்ற ஒரு அர்த்தம். ஸோ அந்த நேம் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ரீச் ஆயிருக்கு, அந்த வார்த்தை இன்னைக்கு எல்லார் மனசுலயும் இருக்குன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் இந்த படம் மூலியமா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.